நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சார், அவங்க இருக்காங்களாயா? யாருங்க சார்? மல்லிகா பிரதாப் இருக்காங்க. எதுக்கு சார்? கேட்டாதான் கூப்பிடுவியோ? உன் பேர் என்னடா? சந்திரன். சந்திரன் சூரியன்லாம் பிகே நிலையத்துக்கிட்ட கேட்டுதான் அஸ்தமிக்குமா இல்ல உதிக்குமா? எந்த விஷயமே இல்லாம ஏன் சார் கோவப்படுறீங்க? ஏன் உன்கிட்ட சொல்லி ஆகணுமாடா? இல்ல, வாங்க சார். உட்காருங்க சார், நான் மேடத்தை கூப்பிடுறேன். வணக்கம். வணக்கம். உட்காருங்க சார். உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லையே. நான் இங்க புதுசா சார்ஜ் எடுத்திருக்கிற இன்ஸ்பெக்டர். நீங்க என் வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி கார்ப்பரேட் தானே மேடம் இப்போ ஆட்சியே நடத்துறாங்க. அதான் வந்து வணக்கத்தை போட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க தப்பா சொல்றீங்க. ஆட்சியில தலையிடுறதும் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற ஆதாயத்தை வச்சு வாழ்றவங்க நாங்க இல்ல. எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. மரியாதையா? உனக்கெல்லாம் எதுக்கு நான் மரியாதை தரணும்? ஏய், உன்னை பார்த்து வணக்கம் வச்சுட்டு போறதுக்கு நான் இங்க வரல. நான் இங்க வந்தது கார்ப்பரேட் இந்தியாவோட எம்டிக்கு ஞாபகப்படுத்த. நீங்க இப்ப நின்னு பேசிட்டு இருக்கிறது என்னோட வீடு. நீங்க தப்பா பேசுறது என்ன? நானும் மரியாதை இல்லாம பேசினா உங்களுக்கும் எனக்கு வித்தியாசம் இருக்காது. உங்க வேலையை மதிக்கிறதுனால தான் நான் அமைதியா இருக்கேன். சந்தோஷம். நான் யாருன்னு சொன்னா உனக்கே புரியும். கார்ப்பரேட் இந்தியால வேலை பார்த்த சக்கரியாவோட மகன் ஜோசப்னா. உனக்கு ஞாபகம் இருக்கும், எங்க அப்பாவை பொய் கேஸ்ல மாட்ட வச்சு வேலையை விட்டு நீ தூக்குன. போலீஸ்லயும் மாட்ட வச்ச. ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு எம்டியா இருந்தது என்னோட ஹஸ்பண்ட். அன்னைக்கு இந்த வீட்டு வாசலுக்கே வந்து சின்ன பையனா இருந்த நானும் எங்க அம்மாவும் எங்க அப்பாவை காப்பாத்த சொல்லி கதறணும். இருந்தும் நீங்க யாரும் இரக்கம் காட்டல. அன்னைக்கு எனக்கு வயசு 12. அன்னைக்கே என் மனசுல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், நல்ல ஒரு வாய்ப்பு வரும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். புரியுதா மிஸ்ஸஸ் மல்லிகா பிரதாப்? நிறுத்துடா. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்துட்டா உன் மனசுல என்ன பிரைம் மினிஸ்டர்னு நினைப்பா? நீ சொன்ன குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்றேன். கம்பெனில இருந்து 10 லட்சம் ரூபாய் சரக்கு திருடினதுக்காக உங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. பின்ன வேற என்ன பண்ணுவாங்க? உங்க அப்பா ஒரு கிரிமினல். ஏ மல்லிகா, வேணா பாரு, ஒரு நாள் என் கையில நீ வசமா சிக்குவ. அன்னைக்கு உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்னை எதிர்க்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்து வரணும். யூனிஃபார்ம போட்டுக்கிட்டு வந்து ஒரு பொம்பளைய மிரட்டிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஏய் ஏய், போடா வெளியில முதல்ல. இந்த நாளை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்ன விஷயம் சார்? கண்டிப்பா சொல்லி ஆகணுமா? சொல்றேன், புரிய வைக்கிறேன்.
எதுக்கு சார் இப்போ அவர் அடிச்சிங்க? சொல்லலைன்னா என்ன பண்ணுவ? தெரிஞ்சுக்க எனக்கு உரிமை இருக்கு. அப்ப நீயும் தெரிஞ்சுக்கோ. ஓவர் ஸ்மார்ட் ஆகாத, நீ தப்பான இடத்துக்கு வந்துட்ட. சந்திரன, வாங்கண்ண. ஆஹா, யார் வந்திருக்கா? வா, இன்னும் தூங்கலையா நீ? இல்ல, நாங்க கூட தான் தூங்க போறேன். அம்மா கிட்ட சொல்லிட்டியா? சரி, அப்போ நீ என் கூடவே தூங்கலாம். உனக்கு மனு சார தெரியும்ல? அப்பா. நீ ஏமா அப்பான்னு கூப்பிடுற? அம்மா அப்படிதான் கூப்பிடணும்னு சொன்னாங்க. இல்லனா அம்மா என்ன கிள்ளுவாங்க. சரி, அப்ப நம்ம தூங்கலாமா? வா, படுத்துக்கோ. எனக்கு ஒரு கதை சொல்லுங்க. சொல்றேன். முன்னாடி ஒரு காலத்துல ஒரு தேயிலை நாட்டுல ஒரு அப்பாவி பொண்ணு இருந்தாளாம். ஒரு நாள் அந்த தேயிலை நாட்டோட ராஜகுமார இந்த அப்பாவி பொண்ண பார்த்தான். அந்த இளவரசன் அந்த பொண்ணு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான். அந்த இளவரசன் பொண்ணுங்களை எல்லாம் சாப்பிடுறவன். அந்த தேயிலை பொண்ணு ஓடி எஸ்கேப் ஆயிட்டா. அதுக்கப்புறமா அந்த தேயிலை ராஜகுமாரனுக்கு காதல் வந்துருச்சு. கடைசியில அந்த இளவரசன் தேயிலை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவங்க அப்படியே சந்தோஷமா வாழும்போது அஞ்சனாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பலாம். கண்டிப்பா உன்னோட குழந்தைய பார்க்க நான் வருவேன். பிரதீபாமா, கண்டிப்பா உன்னுடைய குழந்தைய பார்க்க நான் வருவேன். மெசேஜ் பண்றாங்கன்னா அப்ப கை அசைதா? அப்ப சரியாக ஆரம்பிக்குது. அப்போ அம்மாவோட உடம்பு சரியாயிடுச்சா? உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சா? உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சா? வேணாம், இப்ப தெரிய வேணாம். ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கட்டும். சஸ்பென்ஸ். ரிப்ளை காணுமே. யாராவது என்ன ஏமாத்திருப்பாங்க.
பிரதீபா நிலைமை எப்படி இருக்கு? என்கிட்ட உண்மையை தான் சொல்றாங்களா? இந்த நேரத்துல யாரா இருக்கும்? அனூபா, இவன் இங்க என்ன பண்றான்? ஏன் லைட் போடல? மெதுவா பேசு, மேல ஆள் இருக்காங்க. யாரு? அஞ்சனா. அஞ்சனாவா? ஏமா? வா சொல்றேன். அனூபுக்கும் அலீனாவுக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும்? அஞ்சனா எதுக்கு இங்க வந்திருக்கிறா? அவ மனுவை மொத்தமா கட் பண்ணி விட்டுட்டா. அடைக்கலாம் கேட்டு வந்தா. வேணாம், சீக்கிரமா அவளை அனுப்பிடு. நம்மளோட இந்த உறவுக்கு அவ ரொம்ப இடைஞ்சலா இருப்பா. உடனே அனுப்ப வேண்டாம். சில விஷயங்களெல்லாம் நம்ம அவகிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கணும். கொஞ்ச நாள் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ராத்திரி இந்த டைம்க்கு வா, காலையில சீக்கிரம் போயிரு. சீக்கிரமா நம்ம வந்து வேலையை முடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பணும். ஓணம் வரப்போகுது. ஓணம் முடிஞ்சது நம்ம கிளம்பணும். அதுக்கு முன்னாடி சுருட்ட வேண்டியது எல்லாத்தையும் சுருட்டிடணும். மல்லிகாவையும் மனுவையும் விடக்கூடாது. நீ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே? அவன்தான் முதல்ல என்னை ஏமாத்தினது. அந்த பகை என்கிட்ட இன்னும் இருக்கு. நீ ஏதாவது சாப்பிட்டியா? சரி, அப்ப வா படுக்கலாம். காலையில விடிஞ்சதும் நீ கிளம்பிரு. குட் மார்னிங். குட் மார்னிங். நேத்து நல்லா தூங்குனியா? இடம் மாறி படுத்தா சிலருக்கு தூக்கமே வராது. என் தூக்கத்துக்கு எடுக்கிற விஷயங்கள் தானே நடந்துகிட்டே இருக்கு. என்ன அது? என் வாழ்க்கைய பத்தி தான் சொன்னேன். ஏன் அலீனா, நீ நல்லா தூங்குனேன்னு நினைக்கிற? இல்லனா தூக்கத்துக்கு எடுக்கிறதுக்கு யாராவது வந்தாங்களா? இங்க யார் வர போறா? ராத்திரி காலிங் பெல் அடிச்ச சத்தம் கேட்டுச்சே. அப்படியா? எனக்கு கேட்கலையே. நான் நல்லா தூங்கிட்டேன். எனக்கு கேட்டுச்சு. நீ எந்திரிச்சு போய் பாத்தியா? இல்ல. அது நாய் இல்லனா போன டோர்ல தட்டி இருக்கும். எந்த நாயால காலிங் பெல் எல்லாம் தொட முடியும்? நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஏரியால ஒரு குர்கா ரவுண்ட்ஸ் வருவாரு. அவர் வந்து பெல் அடிப்பாரு. அதான் விஷயமா? அதனால நீ எந்திரிச்சு போய் கதவை திறந்துடாத. ஓகே, நான் ஏன் கதவை திறக்க போறேன்? ஆமா, இன்னைக்கு பேப்பர்ல மெயின் நியூஸ் என்ன? கள்ள காதலா இல்ல கொலையா? தமிழ்நாட்டுல தினமும் அதான பேப்பர்ல வருது. இது அது கிடையாது. தீவிரவாத பத்தின நியூஸ் தான் போட்டிருக்காங்க. ஓணம் வருதுல, கொண்டாட்டத்துக்கு நடுவுல தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. தீவிரவாதம். இதே மாதிரி எத்தனையோ இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் வருது. ஆனா இதுக்கான முறையான தீர்வு தான் இன்னும் வரல. ஆமா. உனக்கு எத்தனை மொழி எழுத படிக்க தெரியும்? நிறைய தெரியும். எனக்கு இங்கிலீஷ், மலையாளம், தமிழ், ஹிந்தி.
நான் எம்பிஏ முடிச்சுட்டு கல்ஃப்ல வேலை பார்த்தேன்ல, அங்கதான் அரபிக் கத்துக்கிட்டேன். ஓ, உருதும் தெரியுமா? உருதும் தெரியும். உருது லாங்குவேஜ இந்தியால நிறைய ஸ்டேட்ஸ்ல நிறைய பேர் பேசுறாங்க. ஆமா. அனு இன்னும் எந்திரிக்கலையா? இல்லையே. அவளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். அப்படியா? அவளை நான் எழுப்பி விடுறேன். அவளை இனிமே நான் பாத்துக்கிறேன். அனு, செல்லக்குட்டி, என் பட்டுக்குட்டி, எழுந்துருங்க. ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? நீங்க எழுந்துக்கணும் இல்லையா? குளிச்சுட்டு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு என் செல்லக்குட்டி ஸ்கூலுக்கு போகணும். எந்திரி எந்திரி. வா 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 வா. குட் கேர்ள். ரெடி ஆகலாமா? வாங்க மேடம். என்ன காலையிலேயே வந்திருக்கீங்க? என்ன கூட்டிட்டு போலான்னு வந்தீங்களா? இன்னைக்குதான் நாம 2 பேரும் கடைசியா சந்திக்கிறது. அதுக்கப்புறம் சாக போறீங்களா? மலர் வளையம் ஏதாவது ஆர்டர் பண்ணணுமா? ஆணவம் இருக்கிறது நல்லதுதான். ஆனா அளவுக்கு அதிகமா இருந்தா ஆபத்து. முடிவுன்னு ஒண்ணு இருந்தா அது உன்னோட முடிவுதான். மல்லிகா பிரதாப் ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. இங்க பாரு, ஒண்ணு நீ வாழலாம், இல்லைன்னா செத்துதான் போகணும். இன்னைக்கு இந்த இடத்துல முடிவு பண்ணி ஆகணும். நீ வாழ போறியா இல்ல சாக போறியான்னு. சாகிறதுக்காக ஒன்றும் நான் பெங்களூர்ல இருந்து இங்க வரல. வாழணும். மரியாதையா என் புருஷனோட வாழ வந்திருக்கேன். என்ன ஒத்துக்கிறீங்களா? உன் புருஷனா? உன்னை சுத்தி இருக்கிற மர்மங்களை கண்டுபிடிச்சா நீ ஜெயில களிதான் திங்கணும். உன் அசிங்கம் பிடிச்ச வாழ்க்கைலாம் எனக்கு தேவையில்லை. மனுவும் அஞ்சனாவும் இப்ப பிரிஞ்சுட்டாங்க. அஞ்சனா மொத்தமா வீட்டை விட்டு போயிட்டா. இனி உன்னை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இருந்தாலும் ஒரு அக்ரிமெண்ட். சட்டப்படி நீ மனுவுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும். அதுக்கு எவ்வளவு வேணும்? எவ்வளவு வேணும்னாலும் கேளு. இனி உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. நான் தூக்கி போடுற பணத்தை வாங்கிட்டு போயிடு. இதுக்கப்புறமா உனக்கு வாய்ப்புங்கிறதே இல்ல. கோர்ட்டை விட்டுட்டு நான் வேற தீர்ப்பு எழுதிடுவேன். மனு வாழ்க்கையில இருந்து நீ மொத்தமா பிரிஞ்சு போகிறதுக்கு முடிவெடுக்கணும். சரி. கார்ப்பரேட் இந்தியாவுக்கு 14 கம்பெனிஸ் இருக்கு. அதுல 3 கம்பெனிய என் பேர்லயும் என் பொண்ணு பேர்லயும் நீங்க எழுதி தரணும். நான் என்னோட மனசுல 5 எழுதலான்னு நினைச்சேன். அப்படின்னா ஓகே தான். சரி, டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணிட்டு நான் சொல்றேன். எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டா நீ போயிடுவல்ல? போயிடுவேன். சரி. நான் இங்க வந்த உடனே உன்கிட்ட நீ வாழணுமா இல்ல சாகணுமான்னு நீயே முடிவெடுன்னு சொன்ன. நீ முடிவு எடுத்துட்ட. வாழணும்னு இல்ல, சாகணும்னு. கார்ப்பரேட் இந்தியாவோட 5 கம்பெனிஸ் உனக்கு சொந்தமாகணும் இல்ல? என் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டு என்கிட்டயே பேரம் பேசுறியா? அஞ்சனாவ நான் உன்னால இழந்திருக்கேன். இதுக்கு மேல என் வாழ்க்கையில இழக்க எதுவுமே இல்ல. உன்னோட மரணம் அதுக்கு நாள் குறிச்சாச்சு. மல்லிகா, நான் சும்மா விட மாட்டேன். நீயா? மல்லிகாவோட இத்தனை வருஷ வாழ்க்கையில பல பேர் எதிர்த்துட்டாங்க. ஆனா என்ன ஆனாங்க தெரியுமா? அவங்களை எல்லாம் புதைச்ச இடத்துல புல்லு கூட முளைச்சிருச்சு. நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல. தப்பான வழியில பணம் சம்பாதிக்க பாக்குறியே, வெக்கம் கெட்டவளே.
இப்பதான் ஆரம்பிச்சிருக்க. இனிமே நிறைய வாங்க வேண்டியிருக்கும். மகளே, நீ இங்கதான் இருக்கியா? மகளா? யாருக்கு மக? அலினாவை எதுக்கு இப்ப அடிச்சீங்க? உங்க மகன் கட்டிக்கிட்ட பொண்ணு இவ. அவன் நியாயம் கிட்ட வந்தா அடிப்பீங்களா நீங்க? இங்க பாரு அஞ்சனா. நிறுத்துங்க. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. உங்க பையன் படிக்க போகும்போது ஏமாத்தின பொண்ணுதான் இந்த அலினா. அவளுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. தான் புருஷனையும் குழந்தையோட அப்பாவையும் தேடிக்கிட்டு வந்தா நீங்க அடிச்சு கொள்ளுவீங்களா? மகனை வளர்க்கும் போது நல்லபடியா வளர்த்திருக்கணும். பையன் தப்பு பண்ணிட்டு வந்தப்போ அப்பவே நீங்க கண்டிச்சிருக்கணும். அலினா, உன்னை அடிச்சதுக்கும் நீ சேர்த்து பதில் சொல்லணும், சட்டப்படி. நான் உனக்கு ஒரு துணியா இருப்பேன். பாம்புக்கு போய் பால் வாத்தமேன்னு இப்ப நீங்க வருத்தப்படலாம். பால் ஊத்தி மிதிச்சா மட்டும் கொத்தாதா? அஞ்சனா, உன்னை நான் நம்புறேம்மா. என் கவலையை நீ புரிஞ்சுக்கிட்டல்ல. நீ கார்ப்பரேட் நிலையத்தோட 3 கம்பெனியை கேட்க கூடாது. பிகே நிலையத்துக்கே போகணும். முன்ன அவங்க ஏமாத்தினதுக்கு நீ பழி வாங்கணும். அஞ்சாமா, எதுக்கு நீங்க அழுவுறீங்க அஞ்சாமா? இப்ப வந்துட்டு போனது அஞ்சா அம்மாவோட சாமி. அந்த சாமியை என்ன காயப்படுத்திட்டேன். என்னோட உண்மையான நோக்கம் என்னன்னு அந்த சாமிக்கு தெரியாதுல்ல. நான் இதுல ஜெயிச்சு ஆகணும். என்ன மேடம்? உடனே நான் உன்னை பார்க்கணும் சாஜி. பார்க்கலாம். அலினா விஷயமா தான் பேசணும். அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணியாகணும். இல்லைனா நாம எல்லாத்தையும் இழந்துருவோம். நீ வீட்டுக்கு வா சாஜி. வரேன் மேடம். கை எங்க இருக்கு? இது வந்துருச்சு. திரும்ப பார்க்கலாம். இன்னைக்கு நான் தான் உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்ண போறேன். தினமும் நீங்களே வாங்க. பார்க்கலாம். எப்பவும் நீ நல்ல குழந்தையா இருக்கணும். நான் நல்ல குழந்தை தானே. அப்போ நான் நல்ல அம்மா தான். அப்போ அம்மா அம்மா கெட்டவங்க. சரி,
பெல்ட் போடலாமா? ம் உட்காரு. பேக்ல எல்லாம் எடுத்து வச்சாச்சா? ம், இந்தா டிஃபன். நீ ரெடி பண்ணதுனால இவ அமைதியா இருந்தா, இல்லனா எவ்வளவு வம்பு பண்ணுவா தெரியுமா? அது நீங்க கிள்ளறதுனால தான். ஐயோ. சரி சரி, கிளம்புற வழிய பாரு. வா இந்தா. இந்தா. ம், போட்டுக்கோமா. ஆ வா. ஏறுமா. ம், அஞ்சனா, நான் சொன்ன ரூட் ஞாபகம் இருக்குல்ல? உனக்கு தெரியலனா கால் பண்ணு. நான் போற ரூட் எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும். டாடா. அம்மாக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போடா. அம்மா டாடா. பை டாடா. ஆ டாடா. நான் தான் டாக்டர் அஞ்சனா. புரியுதுமா. உன் நம்பர் எப்பவுமே கான்டாக்ட்ல தான் இருக்கும். சொல்லுமா. ஆ, எப்போ டாக்டர் ஃப்ரீயா இருப்பீங்க? ஃப்ரீயா இல்ல, ஃப்ரீயா ஆக்கிக்கலாம். நான் ஒரு பர்சனல் விஷயம் பேசணும். வாமா. உங்களுக்கு சிரமமா இருக்குமா? ஏஹே, நீ என்ன சிரமப்படுத்தினாலும் சந்தோஷம்தாம்மா. தேங்க்யூ. நான் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். சரி வா. ம், சரி. நாம ஒரு டாக்டர் பார்க்க போறோம். எனக்கு இன்ஜெக்ஷன் போடுவீங்களா? அப்படி போட்டு நான் டாக்டரையே கொண்டுடுவேன். பக்கத்துல தான் இருந்தியா சாஜி? ஆமா, அவசரம்னு சொன்னதுனால வந்துட்டேன். சரி வா, அப்படி போய் பேசலாம். உள்ள போய் பேச வேண்டாம். ம். நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் பொறுமையா கேளு. ஹலீனாவை பத்தி தான் பேசணும். இதுக்கு மேல அவ உயிரோட இருக்கக்கூடாது. ஏன் என்னன்னு நீ நிச்சயமா கேப்ப. என் தங்கச்சி வாழ்றதுக்கான ஒரே ஒரு காரணத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க, அவளை முடிச்சிடுறேன். இல்ல, எல்லாத்தையும் நான் சொல்றேன். 2 விசேஷத்தை நாம இங்க ரொம்ப சந்தோஷமா நடத்தணும். அஞ்சனா டிகிரியில டாப் ஸ்கோர் வாங்கினதுக்கு, அப்புறம் அஞ்சனா பிரெக்னன்ட் ஆனதுக்கு. அது 2யுமே நாசம் பண்ணது ஹலீனா தான். அவளை நான் அன்னைக்கே குறி வச்சிட்டேன், நீங்க சொல்லாததுனால விட்டேன். அவ எதுக்காக வந்தான்னு நீ தெரிஞ்சுக்கணும். மனு பெங்களூர்ல படிக்கும்போது அவளை கல்யாணம் பண்ணியிருக்கான். அப்படி ஒரு பொய் சர்டிபிகேட் அவ ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கா. அவளுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, அதுக்கு அப்பா மனுன்னு சொல்றா. இதெல்லாம் இப்பதான் அவளுக்கு தெரியுமாமா? பிரெக்னன்ட் ஆன போதே அவளுக்கு தெரியாதாமா? அவ வந்ததை பிளாக்மெயில் பண்ண. அவளுக்கு ஏற்கனவே நான் நிறைய பணம் கொடுத்துட்டேன். இப்ப அஞ்சனாவையும் அவ சொல்றது எல்லாமே உண்மைன்னு நம்ப வைக்க முயற்சி பண்றா. அதுக்கும் காரணம் இருக்கு. சட்டப்படி மனுவுக்கும் அஞ்சனாவுக்கும் இன்னும் கல்யாணம் நடக்கல. அலீனா அவளோட சர்டிபிகேட்டை காமிச்சு அதை தடுத்துட்டா. அம்மா, தங்கச்சி இப்ப எங்க இருக்கா? மனு கூட சண்டை போட்டுட்டு இப்போ அஞ்சனா ஹலீனா வீட்ல இருக்கா.
இன்னைக்கு அவளுக்காக அஞ்சனா என்கிட்ட கோவமா பேசினா. இதுக்கு மேல அலீனா உயிரோட இருந்தா அஞ்சனாவை நம்ம மொத்தமா இழந்துருவோம். மேட்ரை என்கிட்ட விட்டுருங்க. உண்மை அவ பக்கமே இருந்தாலும் கூட அவளை விட மாட்டேன். என் தங்கச்சி குழந்தை குட்டின்னு இங்க வாழணும். இந்த மர்டரை நான் எனக்காக பண்ண போறேன். முதல்ல வார்னிங், அதுக்கப்புறமா நாம அவளை முடிக்கிறத பத்தி யோசிக்கலாம். சரி. இது நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும். சரி மேடம். சரி, நீ போ சாஜி. May I come in? எஸ் கம் இன். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். குட் மார்னிங் பேபி. இது யாருமா புது கெஸ்ட்? என்னோட பர்சனல் டாக்ல ஒரு கேரக்டர். ஓகே, டேக் யுவர் சீட். உட்கார். உட்காரு. உன்னோட ஹெல்த் எல்லாம் எப்படிமா இருக்கு? ரெகுலரா செக்அப் எல்லாம் பண்றியா? பண்றேன். அடுத்த செக்கப்க்கு இன்னும் 2 வாரம் இருக்கு. ஓகே, விஷயத்துக்கு வாமா. ரொம்ப சீரியஸான விஷயம் டாக்டர். என் வாழ்க்கை நடு வழியில நிக்குது. அப்படி முடிச்சுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு டாக்டருங்கிற முறையில கிடையாது, எனக்கு நீங்களும் ஒரு உறவுங்கிற முறையில. நான் பண்றேமா, விஷயத்தை சொல்லு. வா வா வா, இவளுக்கு ஒரு வழி பண்ணலாம். வாமா, வாச்சலாம். கேட்கறதுக்கு ஒரு சினிமா கதை மாதிரியே இருக்குமா, சஸ்பென்ஸும் த்ரில்லருமா. இந்த அலீனா எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கா? இவ்வளவு போல்டா வந்து மோத அவளுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு? நான் அதை விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். நான் ஒரு ரிலேஷன் கிட்ட பேசுற மாதிரி தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் டாக்டர். மனு சார் எல்லாமே ஓப்பனா சொல்லிட்டாரு. எவ்வளவோ நாளா இந்த ரகசியத்தை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. மனு சொல்றத 100% நம்புறியா? சந்தேகமே இல்லை. இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் போய் சொல்லியிருக்காரு. மற்றபடி பொய்யெல்லாம் சொல்லல. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா என் புருஷன் நிரபராதிங்கிறத நான் நிரூபிச்சு ஆகணும். என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அவரை பிடிக்கும். எங்களால ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு வாழ முடியவே முடியாது. சட்டப்படி மூவ் பண்ணா ரொம்ப லேட் ஆகும். அது மட்டும் இல்ல, மேரேஜ் சர்டிபிகேட் டூப்ளிகேட்னு சொல்ல முடியாது. அதை விட ரொம்ப முக்கியம் அனுபாப்பாவோட மேட்ரு தான். அவளுடைய அப்பா மனு சார் இல்லைங்கிறது எனக்கு நிச்சயமா தெரியும். அப்படின்னா அது யாரு? அந்த கேள்விக்கான விடை கிடைச்சிருச்சுன்னா என்னோட வெரிஃபிகேஷனோட முதல் சாப்டர் க்ளோஸ் ஆயிடும். உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? எனக்கு ஒருத்த மேல டவுட் இருக்கு. மனு சாரோட பெங்களூர்ல படிச்சவன். அவன் நைட் ஆனா அலீனாவை தேடி வந்துடுறான். டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம், ஆனா அவனுக்கு தெரியக்கூடாது. பண்ணலாம், ஆனா அவனுக்கு தெரியாம எப்படி? நான் சில ஐடியாலாம் பிளான் பண்ணி தான் பாப்பாவோட வந்திருக்கேன். சொல்லட்டுமா? சொல்லு. வர வழியில அனு பாப்பா மயங்கி விழுந்துட்டா. நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ பிளட் கம்மியா இருக்கு. பிளட் கொடுத்தே ஆகணும். ஆனா இங்க ஸ்டாக் இல்ல. என்கிட்ட நீங்க அதை சொல்றீங்க, நான் அனுபுக்கு கால் பண்ணி சொல்றேன். அனு அவனோட பொண்ணுன்னா அவன் கண்டிப்பா வருவான். குட் ஐடியா.
நான் அவனுக்கு கால் பண்ணவா? நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல? பண்றேம்மா. ஹலோ, நான் அஞ்சனா பேசுறேன். தெரியுது. அனூப், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். சொல்லுமா. நான் அலினா குழந்தைய கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். வர வழியிலேயே பாப்பா மயங்கி விழுந்துட்டா. நான் இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டேன். பிளட் வேணுமா? என்னோட பிளட் மேட்ச் ஆகல. இருங்க, நான் டாக்டர் கங்காதரன் கிட்ட கொடுக்குறேன். டாக்டர். அனூப், அஞ்சனா சொன்னது கேட்டுச்சா? சீரியஸா டாக்டர்? சீரியஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பிளட் தேவைப்படுது. உங்க பிளட் குரூப் மேட்ச் ஆனா அதை எடுத்துக்கலாமே. நான் உடனே வரேன். குழந்தையோட பிளட் முதல்ல எடுத்துக்கலாம். வாமா. என்ன திடீர்னு பார்க்கணும்னு சொன்ன? பிகே ஹவுஸுக்கு வந்துட்டு ஏன் என்ன பார்க்காம போனீங்க? ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக நாங்க வந்தேன். அதான் கிளம்பிட்டேன். இனிமே தான் அதை செஞ்சு முடிக்கணும். ஒரு வேலையை ஏத்துக்கிட்டேன்னா அதை செஞ்சு முடிச்சிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பேன். மற்ற வேலைகளும் நானும் ஒன்னா? சுஜா, விஷயம் என்னன்னு சொல்லு. நான் உடனே கிளம்பி ஆகணும். அப்படி என்ன எமர்ஜென்சி உங்களுக்கு? அதெல்லாம் இப்போ உனக்கு தேவையில்லை. யாரையாவது கொல்ல போறீங்களா? ஆமா, இப்போ உனக்கு என்ன? மேடமும் நீங்களும் பேசுனதை நான் கேட்டேன். கேட்டியா? அப்ப எதுக்காக நீ இந்த விஷயத்தை இவ்வளவு சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்க? நேராவே பேசியிருக்கலாமே. அலினாவை கொன்னுட்டா ஏன் கதை என்ன ஆகுறது? உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ ஏன் வாழ்க்கை? என்ன பார்த்த உடனே தான் நீ வாழ ஆரம்பிச்சியா? இது என் தங்கச்சியோட வாழ்க்கை. இதுல நீ தேவையில்லாம தலையிடாத. அப்புறம் நீ யாருன்னு கூட பார்க்க மாட்டேன். அருவாளை தூக்க மாட்டேன்னு தங்கச்சி மேல சத்தியம் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா, அது என் தங்கச்சி சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக எடுத்த முடிவு. அதே தங்கச்சியோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் அருவாள் எடுக்க போறேன். அலினா அப்படி என்ன தப்பு பண்ணா? அவளதான் மனு சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல. அவளுக்கும் உரிமை இருக்குல்ல? இல்ல உங்க தங்கச்சிக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா? சுஜா, வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். மனு சார் பொண்ணுங்க விஷயத்துல எப்படின்னு அஞ்சனாக்கு தான் தெரியுமே. இப்படி எல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணா. அஞ்சனாவை வீட்டை விட்டு போக சொல்லி மனு சார் சொல்லலையே. போதும். இதுக்கு மேல என் தங்கச்சியை பத்தி நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அப்படி பேசின இதோட நம்ம உறவு முடிஞ்சது. அதுக்கு நமக்குள்ள என்ன உறவு இருக்கு? உறவை தொடர விருப்பம் இல்லாம தானே கொல்ல போறீங்க. சாகுற வரைக்கும் ஜெயில இருப்பீங்க. அது வரைக்கும் என்ன அழுதுட்டே இருக்க சொல்றீங்களா? நான் கிளம்புறேன். என்னங்க, வேண்டாம், இப்படி பண்ணாதீங்க. என் தங்கச்சி விஷயத்துல நான் ஒரு குருடன். என்ன தடுக்காத. உங்க தங்கச்சி இப்ப எதிரியோட கை கோர்த்துட்டு இருக்கறா. அஞ்சனா ஒண்ணும் அவ்வளவு நல்லவ கிடையாது. பிளட் கொடுத்துட்டீங்களா? ஏதாவது சாப்பிடலாமா? ஹாஸ்பிட்டல்லையே கேண்டீன் இருக்கு, அங்க வேணா போலாமா? வேணாம், போற வழியில சாப்பிட்டுக்கிறேன். கூப்பிட்டு சொன்னதும் நீங்க இப்படி ஓடி வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. நல்ல வேளை உங்க பிளட் சேமா இருந்தது. நீங்க குழந்தைய பார்க்க வேண்டாமா? வேணாம். ஆமா, உனக்கும் இந்த குழந்தைக்கும் இப்ப என்ன கனெக்ஷன்? அலினாவும் நானும் இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்.
அது வேணாம் அஞ்சனா. அவ மனுவோட எதிரி. அவனை அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கா. அலினா பக்கம் தான் நியாயம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அலினாவை நம்ப வைக்க இவன்கிட்ட இப்படி சொல்றதுதான் நல்லது. மத்ததை இவன் பார்த்துப்பான். என்ன யோசனை பண்ற? அலினா மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணையும் ஏமாத்திருக்காரு, உங்க ஃப்ரெண்டு என்னையும் ஏமாத்திருக்காரு. அஞ்சனா, அலினா ஒரு ஃப்ராடு. இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீங்க மனுஷரோட ஃப்ரெண்டு தானே, அதனால தான் இப்படி பேசுறீங்க. ஆமா, அவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அவனுக்காக நான் உயிரையே கொடுப்பேன். நீ உயிரை கொடுக்க மாட்டடா, உயிரை எடுப்ப. நான் கிளம்பவா? கம்பெனிக்கு லேட் ஆகுது. மனு அங்க வெயிட் பண்ணுவான். என்ன பார்த்த விஷயத்த நீங்க அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். மாட்டேன். சரி. அனு போயிட்டான். நான் பார்த்தேன். பாப்பாவோட பிளட் எடுத்தாச்சு. உனக்கு வலிச்சுதாம்மா? லைட்டா. 2 டிராப் தான். நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ டிஎன்ஏ ரிசல்ட் இங்கேயே லேப் இருக்கு. நாளைக்கு இல்லை நாளைக்கு ரிசல்ட் வந்துடும். நான் கூப்பிடுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். நான் ஒரு டாக்டர் இல்லை, உனக்கு உறவுன்னு சொன்னேன் இல்லம்மா. ஆமா, எனக்கும் அதுதான் ஆசை. டாக்டர், இந்த ரகசியம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். கண்டிப்பா. அப்ப நாங்க கிளம்பட்டுமா? அனு, தாத்தாவுக்கு டாட்டா சொல்லுடா. டாடா. டாடா குட் பேபி. வரேன் டாக்டர். ஆமா. எத்தனையோ மாசத்துக்கு அப்புறம் இந்த அருவா ரத்தத்தை பார்க்க போகுது. இன்னைக்கு அருவாளை தூக்குறது சந்தோஷமா தான். தங்கச்சிக்காக செய்யறோம். நீங்க வரவேணா, நான் மட்டும் போயிட்டு வரேன். அட, அது எப்படின்னு? எப்பவும் நம்ம ஒன்னா தானே போவோம். ஆமாண்ணே, அந்த பழக்கத்தை மாத்தணுமா? டேய், நீங்க இப்ப நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, அது அப்படியே இருக்கட்டும். அஞ்சனா எங்களுக்கும் தங்கச்சி தானே. டேய், அப்படி கிடையாதுடா. நீங்க எங்களை மறந்துட்டீங்கன்னு சொல்லுங்கண்ணே. சரி, வாங்கடா. சரிண்ணே. அவ வீட்லயே போய் தூக்க போறோமா? அவ வீட்டை விட்டு வெளியே வந்ததா தகவல் வந்தது. வழியில தான் எங்கேயாவது இருப்பா. பார்க்கலாம்டா. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. இல்லடா, நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். காரை அஞ்சனா எடுத்துட்டு போயிருக்கா. இல்ல, ஒரு ஆட்டோ வந்தா நான் ஏறி போயிடுவேன். டேய், சொல்லுங்கண்ணே. அங்க போய்கிட்டு இருக்கால, அவதான் அலினா. ரெடியா இருங்கடா. சரிங்கண்ணே. ஏய், நில்லு நில்லு. ஏய், நில்லுன்றல. வாடா. வாடி. அமைதியா இரு. ஏறு, வண்டியில ஏறு. என்னடா பண்றீங்க? விடுங்கடா. ஏய், கஷ்டப்படாம வா. ஏய், சொல்றல. இறக்குங்கடா அவள. ஏய், இறங்கு வா. ஏய், இறங்கு இறங்கு. வாயை மூடிக்கிட்டு வாடி. வாடி. உள்ள போடி. ஏய், கத்தாத. என்ன விடு. ஏய், கத்தாதன்னு சொல்றல. ஓ, ஏய், சத்தம் போடாத போ. அவுத்துறா. நீயா? நீ எதுக்கு இப்ப என்ன கடத்திட்டு வந்த? எல்லாத்தையும் பேசலாம். என் பேரு சாஜி. அருவா சாஜிங்கிறது என்னுடைய பழைய பேர். நான் இப்ப மறுபடியும் அருவா சாஜி ஆயிட்டேன். பணத்துக்காக கொலை பண்ற குரூப் நாங்க. அதுக்கு என்ன எதுக்கு கடத்திட்டு வந்த? உன்னை கொல்ல சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. யார் சொன்னாங்க? நானே தான் சொன்னேன். உன்னை கொல்லணுங்கிறது என்னுடைய தேவை. நீயா? போடா சாஜி. இவளை தூக்குங்கடா.
உன்னை கொல்றதுக்கு முன்னாடி குற்றப்பத்திரிக்கையை படிக்கிறேன். என் தங்கச்சியை அவளோட புருஷன்கிட்ட இருந்தே பிரிக்க பார்க்கற. அதுதான் நீ பண்ண குற்றம். உன்னோட தங்கச்சியா? நீ அவ கூட பிறந்தியா இல்ல அவ உன் கூட பிறந்தாளா? எப்படின்னு சொல்லுடா. ஏய் ஏய், யார்கிட்ட எதிர்த்து பேசுற? அண்ணா போட்டுட்டானே. ஏய், நீ ஒரு வார்த்தை சொல்லுண்ணே, போட்டுடலாம். வேணாண்டா, இவ கதையை இப்பயே முடிக்கலானே. அது கண்டிப்பா நடக்கும். அதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஆள் வரணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.